சிறப்பு வாய்ந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், விழாவிலே கலந்து கொண்டு முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும், அரவக்குறிச்சி மற்றும் கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும், வணக்கத்திற்குரிய மாநகராட்சியினுடைய மேயர், துணை மேயர், மண்டல குழு தலைவர், மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்பினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், மாநகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும், வருகிருந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் முதல்கண் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களை வழங்கி வருவதோடு, கரூர் மாவட்டத்திற்கு இந்த 3 ஆண்டுகளில் பல வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை வழங்கி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையான நிதிகளையும் கொடுத்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் தொடர்ந்து ஆதரவுகளை வழங்கி வருகின்றார்கள். மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த பகுதி மக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்கி நாம் வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். வார்டு வாரியாக பிரித்து பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ 2,20,00,000 ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகள் நம்முடைய வார்டில் மட்டும் நடைபெற்று இருக்கின்றன. இன்னும் பல்வேறு பணிகளை நாம் இங்கு செய்ய இருக்கின்றோம். அந்த பணிகளோடு சேர்த்து விடுபட்ட பகுதிகளுக்கு அந்த வீட்டுமனை பட்டா வேண்டும் என்ற கோரிக்கை பல நாட்களாக இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். மிக விரைவாக நாங்களே இங்கேயே வருகிறது மீண்டும் அந்த விண்ணப்பிக்கின்ற அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா மாண்பு முதலமைச்சருடைய ஆசையோடு வழங்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சில இடங்களுக்கு மாவட்ட ஆட்சியரையே முடிவு செய்து அந்த பட்டாக்களை வழங்கிட முடியும். சில இடங்களுக்கு சென்னைக்கு அனுப்பி அதற்கான உத்தரவுகளை பெற்று அந்த பட்டாக்களை வழங்குவதற்கான நடவடிக்கை தேவை. எனவே அந்த நடவடிக்கையிலும் விரைந்து முடித்து பட்டா முழுமையாக வழங்கப்படும் என்ற நல்ல செய்தியை உங்களிடத்திலே அன்போடு பகிர்ந்து கொண்டு, துணை மேயர் அவர்கள் இங்கு பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், எப்பொழுது பணிகளை தொடங்கினாலும் நாம் இங்கிருந்து தொடங்குவோம் என்று. இது இன்று நேற்றல்ல, 2006ஆம் ஆண்டு இங்கிருந்து தொடங்கப்பட்ட அந்த பயணம் தொடர்ந்து ஒரு ஆதரவை, பெரும் ஆதரவை வழங்குகின்ற உங்கள் அனைவருடைய பாதங்களிலும் என்னுடைய நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு, இந்த நன்றி என்பது வெறும் வார்த்தையாக மட்டுமல்லாது, உணர்வு பூர்வமாக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருந்து பகுதியினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக பணியாற்றுவோம், அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்ப்போம் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் கரூருக்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, விடுபட்ட மாநகராட்சி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு புதிய பாதாள சாக்கடை திட்டத்திற்கு ஏறத்தாழ 476 கோடி ரூபாய், புதிய காவிரி குடிநீர் திட்டத்திற்கு 113 கோடி ரூபாய், இப்படி தொடர்ச்சியாக வளர்ச்சி திட்ட பணிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அந்த திட்டங்களை, நிறைய திட்டங்களை நாம் கொண்டு வந்து சேர்க்க இருக்கின்றோம். எனவே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக என்ற அன்போடு வரவேற்று நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மனு கொடுக்குறவங்க லைனா அப்படியே வாங்க. அப்படியே அவங்க அந்த இருக்கையில் உட்காருங்க. லைனா ஒவ்வொரு லைனா வரட்டும். எல்லாரும் எந்திருக்க வேண்டாம். போங்க. மெல்ல வருஷம்
ஹாஸ்பிட்டல் கழிப்பிட வசதி இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஆயிரம் போய் பதிவு அப்புறம் ஊர்லேயே பதிவு செஞ்சு இங்கேயே பண்ணிக்கிற மாதிரி கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதியாக என்னுடைய 1 மாத ஓய்வூதியத்தை வழங்குகிறது. அப்படியே அவசரப்படாம மாட்டேன். வரிசையா போங்கப்பா. கொஞ்சம் உடல இருக்கு ஐயா, அப்படி போக மாட்டான். இப்போ வந்துருங்க. எல்லாரும் அமைதியா பொறுமையா வாங்க. அண்ணா வாங்கிட்டு தான் போவாருங்க மனம்.
பின்னாடி ரெண்டு லைன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ